வாசிப்போம். வெளிப்படுத்தல் 22:1 வாசிப்போம். அப்படியே இந்த வசனத்தை வச்சுக்குவோம். ரெண்டையும் கனெக்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் பார்ப்போம். பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற. ஆட்டுக்குட்டியானவர் எல்லாம் சொல்லுங்க. நதி ஆட்டுக்குட்டியானவர். யாரு? ஆட்டுக்குட்டியானவர். அவர்தான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அவர் உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து பாத்தீங்களா? யாருடைய இருதயம் எல்லாம் இயேசு சிலுவையிலே முடிஞ்ச ஆட்டுக்குட்டியானவர்னா அது க்ரூசிஃபைடு கிரைஸ்ட். நல்லா நீங்க பார்த்துக்கணும். அவர் இயேசுன்னு சொல்லியிருக்கலாம், கிறிஸ்து சொல்லியிருக்கலாம், ராஜான்னு சொல்லியிருக்கலாம். ஆட்டுக்குட்டியானவர் ஏன் சொல்ல போறாரு? பாவத்திற்கான பலி. எத்தனை பேர் பாவத்தை மனசுல வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ நீங்கெல்லாம் அபிஷேகத்தை உணர முடியாது. எத்தனை பேர் பாவத்துக்கான பலியை மனசுல வச்சிருக்கீங்களோ உங்க மேல அபிஷேகம் இறங்கிக்கிட்டே இருக்கும். ஆட்டுக்குட்டியானவர் அவர் அமர்ந்திருக்கிற, அவரை விசுவாசிக்கிறீங்கன்னா அவருக்கு சிங்காசனம் போட்டிருக்கீங்க. அந்த சிங்காசனம் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. கிங்டம் ஆஃப் காட் உங்களுக்குள்ள இருக்கு. அப்ப கிங் எங்க இருக்காரு? உள்ளதான் இருக்கிறாரு. அங்க அவர் சிங்காசனத்தை போட்டு அமர்ந்திருக்கிறார். அப்ப இந்த ஆட்டுக்குட்டியானவர் உள்ள இருக்கிறனால சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, நல்லா தெரிஞ்சுக்காங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நாசரேத்தூனாராய் இயேசு அல்ல, கலிலேயா கடற்கரையோர் நடந்த இயேசு அல்ல, சிலுவையிலே முடிந்தது என்று சொன்ன இயேசு. அந்த சிலுவை கரையம் இருதயத்தில் இருக்கும் என்றால் அங்கிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி. வெளிப்படுத்தல நதின்னு வருது, யோவான்ல நதிகள் அப்படின்னு வருது. ஸோ நதியா நதிகளா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகம் போனீங்கன்னா விளக்கம் வருது. ஒரு நதி பாய்ந்தது, அந்த நதி 4 ஆறுகளாய் கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமாம், புரியுது. ஒரு நதி அப்படியே செப்பரேட் ஆகுது. அதுக்குள்ள இந்த ஆரோக்கியம்னு ஒரு நதி தனியாக வருது, ஐஸ்வர்யம்னு ஒரு நதி தனியாக வருது, வந்து சமாதானம்னு ஒரு நதி வருது, சந்தோஷம்னு ஒரு நதி வருது, பெருக்கம். கையை தட்டுங்களேன் சார். ஆமென். அந்த நதி, அந்த ஒரு நதி, ஆவியானவர் ஒரு நதி வந்தார்னா உள்ளுக்குள்ள இருந்து ஆசீர்வாதங்களாகிய பல நதிகள் வெளியே வரும். ஆசீர்வாதம் ஒவ்வொன்றும் ஒரு நதியாவே பாயுமா. கையை தட்டுங்க சார். உங்களுக்கு வேலியே இல்லை சார், வேலியே இல்லை. உங்க பெருக்கத்துக்கு அளவே இல்லை. ஆமென், ஆமென். தயவுசெய்து குறுகிய மனநிலையோடு வந்து பொருளாதாரத்தில் இருக்காதீங்க. நீங்கள்லாம் கிறிஸ்துவுக்கு துரோகிகளாய் மாறி விடுகிறீர்கள். குறுகிய மனநிலை வேண்டாம். அப்படி குறுகிய மனநிலை இருந்தால் இதுவரைக்கும் எனக்கு போதும், இதுக்கு மேலே அண்ணனுக்கு கொடுத்துட்றேன் அப்படி ஒரு முடிவுக்கு வாங்க. ஆனால் அன்லிமிட்டடே ஆர்டர் பண்ணுங்க. என்ன சொல்லுங்க? அன்லிமிட்டட் ஆர்டர் பண்ணுங்க. ஆமாம், கொடைக்கானலில் வந்து பிஸ்னஸ் ஒன் மீட்டில் வந்து அப்படியே பொறிச்சு போட்டுக்கிட்டேன்னு பாருங்க மீனை. பாட்டு 200-300 மீன் அள்ளி தட்டிக்கிட்டே இருக்கேன். அவர் 500-1000 மீன் போட்டிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒரு 8 மீன் 10 மீன் வச்சு கும்முன்னு. அவர் தயாளனா இருக்கிறாய், நீ என் வன்கரு நான் இருக்கிறாய்ன்றவர். 5000 ரூபாய் மீன்லேயே காலி பண்ணாலாம். அந்த நான் உட்காந்து வச்சு செஞ்சேன். மீன் நமக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டுருது. என்னன்னா அன்லிமிட்டுக்கு வாங்கன்றேன். உங்கள் மைண்டில் அன்லிமிட்டுக்கு வாங்க. இப்போ நீங்கள் லிமிட்டாக யோசிக்கிறாங்கல்ல சார், அவன் சுயநலவாதி. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை தன்னையும் தன் பிள்ளையை மட்டும் யோசிக்கிறவன் தான் சுயநலவாதி. அவன் தான் லிமிட்டில் யோசிக்கிறான். அன்லிமிட் யோசிக்கிறவன் யார்? ராஜ்யத்தை யோசிக்கிறவன். நமக்கு போய் வேணுமியா, கர்த்தருக்கு வேணுமியா, ஒரு 50 கோடி வேணுமியா, கொடுக்கணுமியா, செக்கப் பண்ணணுமியா, எனக்கு 10வது ஆண்டவரே என்னுடைய செல்வம் எனக்கு வேண்டியதாக இராமல் பூமியில் உள்ள மகாத்மாக்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது என்கிற மனநிலை இருக்கிறவள் அன்லிமிட்டெட் ப்ராஸ்பெரிட்டி. எல்லாம் சொல்லுங்க, அன்லிமிட்டெட் ப்ராஸ்பெரிட்டி. கமான் சே அன்லிமிட்டெட் ப்ராஸ்பெரிட்டி. நான் அன்லிமிட்டெட் ப்ராஸ்பெரிட்டியை என் வாழ்க்கையில அனுமதிப்பதற்கு கதவை திறக்கிறேன். அவ்வளவுதான். கை தருங்க. ஆமென். அன்லிமிட்டெட் ப்ராஸ்பெரிட்டி என் வாழ்க்கையில திறக்கிறதுக்கு அனுமதிக்கிற கதவை திறக்கிறேன். ஆமென். உங்க வாழ்க்கையில அபரிவிதமான ப்ராஸ்பெரிட்டி வரட்டும். ஏன்னா அந்த நதி பாயிற இடத்துல அந்த ஒரு நதி 4ஆ பிரிஞ்சிச்சான். வாசிப்போம் அந்த வசனத்தை. ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 அதிகாரம் 2:10. தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. ஒரு நதி அப்படியே பிரியுது. ஜஞ்சர இவனுக்கு தண்ணி பாய்ச்சற வேலை கூட இல்லை சார். ஒரு கை தட்டுங்களேன் அவருக்கு. என்ன சாமி, தோட்டத்தை படைச்சாரு, வேலியை அடைச்சாரு, வேலியை அடைச்சாரு, ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு, மரத்தை வச்சாரு, மரம் வச்சவன் தண்ணியை ஊற்றினாரு, ஆறை கொடுத்து ஆறு இந்த நம்ம பைப் லைன் கொடுக்குறோம்ல, ஆறையே பைப் லைன் ஆக்கிட்டாரு. இந்த அப்படியே போயிட்டாரு. ஒரு நதி 4 ஆறா பிரிஞ்சு. வாசிங்க சீக்கிரம். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். பைசோன். ஹல்லேலூயா.
பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். ஆமென். அவ்விடத்திலே பொன் விளையும். ஒரு தடவை என்ற ஊழியக்காரர் வந்தாரு. கர்த்தருடைய அழைப்பு என் மேல இருக்கு. நான் பொதுவாக இப்போ தான் உட்காந்து பேசுகிறேன். அப்போல்லாம் நான் படுத்துட்டு தான் பேசுவேன். வந்து என்னுடைய ஒரு சோஃபா இருக்கும், அந்த சோஃபாவில் உட்காந்து சொல்லுங்கள் அப்படின்னு. என்னோட நல்லா பழகினவங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்டிங்லாம் தெரியும். புதுசாக வந்தாங்க, என்ன ஒரு படுத்துக்கிட்டே பேசுகிறது, பெரிய அகராதியாக இருப்பார் பலன்னு. ஏன்னா எனக்கு ஆஃபீஸு, அப்போ ஆஃபீஸே பெட்ரூம் தான் ஆஃபீஸு, வேறு வழி. அப்போ அப்படி தானே பேசுகிறார். சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனை இருந்தாலே. ஊழியக்காரர் என்ன அவர் ஊழியக்காரு, அவர் கவுன்சிலிங் கூட்டு வந்துருக்குறாங்க. எனக்கு ஊழிய அழைப்பு இருக்குது, இது வந்து நான் படுத்ததை வந்து அவர் பிடிக்கலன்றது அவர் சாட்சி சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு. அவர் சீரியஸாக பேச எனக்கு இப்படியே பழகினாலும் சொல்லுங்கள் அப்புறம் அப்படின்னு போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன். வந்து எனக்கு அழைப்பு இருக்குது, ஆனால் பாருங்கள் நான் ஒரு தங்க ஆசாரி, நான் வந்து எப்படி இந்த ஊழியத்தை விட்டுட்டு வரதா, என்ன செய்யலாம் சொல்லுங்கள். நான் நீங்கள் விட்டுருங்க, வேலையை விட்டு ஊழியத்துக்கு போயிருங்க, வந்துருங்க அப்படின்ட்டு. உடனே சரிங்கன்னு சொல்லி தலையாடி ஜோமோன்ட்டு போகும்போது கூப்பிட்டு போனவரோட அவருக்கு என்ன படுத்துட்டு அவர் பாட்டு அட்டனை காலை போட்டு போன்றாரு. பண்ணுறவனுக்கு தானே தெரியும். நான் சொன்னேன், நீங்கள் போங்க, வந்து நீங்கள் ஊழியத்துக்கு போயிருங்க. இது கர்த்தருடைய வார்த்தைன்றதுக்கு இன்றைக்கே ஒரு டோக்கன் மிராக்கிள் உங்களுக்கு நடக்கணும். வெளியே போகிறேன், கும்முன்னு ஒரு 15,000 ஒரு செல்ஃபோன் வருது. மாதம் ஃபுல்லாக சம்பாதிச்சா தான் சார் நான் 15,000 சம்பாதிப்பேன். முதல் நாளே வந்துருச்சு. வந்தோன்னே கர்த்தர் சொன்னார், பற்றியா ஊழியக்காரன் வார்த்தையை கனம் பண்ணேன், நீ வேலையே பார்க்காம உனக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல எதார்த்தமாக ஜோம் பண்ணியிருக்காரு, அது டவகன்னு ஒர்க் அவுட் ஆகி டக்குன்னு ஓப்பன் ஆகி மிராக்கிள் நடந்து உடனே கொடுத்து அன்றைக்கி டேட்டில் நடத்து கர்த்தர் சொன்னாரா உனக்கு ஊழியத்துக்கு அழைப்பு இருக்குன்னு. உடனே சார் நான் அடுத்த நாள் என்ன அடுத்த மீட்டிங் வந்தார், சாட்சி சொன்னார். அவர் சொன்னதப்போ நான் வந்து என்னமோ நினச்சேன், நான் அந்த ஸ்டைலெல்லாம் நீ எதுக்கு பார்க்குற, நீ மேட்ரை மட்டும் வாங்கு. யாராச்சும் வந்து வேணு பிரியாணியில் தட்டை தூக்கியா பார்க்குறீங்க, தட்டு எப்படி இருக்குன்னு, மேலே இருக்குது பிரியாணியை சாப்பிட்டு அவர் சொல்லிட்டாரு, கர்த்தர் இது பண்ணிட்டாரு. அதனால் அன்றைக்கே எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஆப்ரிங் தான் எல்லாம் அந்த மாதத்து அந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு 20,000 25,000 சம்மந்தம் இல்லாமல் கர்த்தர் சொன்னால் இல்லை டோக்கன் மிராக்கிள்ப்பா, உன்னை ஊழியத்துக்கு அழைப்புக்கான நேரம் வந்துருச்சு, நீ எல்லாத்தையும் விட்டுட்டாரு. பைசோன் ஜீவ நதி ஊழியங்கள்னு ஆரம்பிச்சிட்டாரு. கையை தட்டுக்கு வந்தவருக்கு தெரியும், அவர் கூட்டுக்கிட்டு ஒரு வேலை அவர் பார்த்துக்கிட்டார். வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். என்ன சொல்ல வரேன்னா வந்து இன்றைக்கி நல்ல மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருக்காரு, பல ஊர்களுக்கு பல இடங்களுக்கு போயிட்டுருக்காரு. பாருங்க, அந்த நதி பாய் தான் பைசோன், அதுக்கு பேர் பைசோன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஆவியானவர் வந்து அந்த நதி பாயும் போது என்ன நடக்குது வாசிங்க இருந்தது சீக்கிரம். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அப்படின்னா தோட்டத்தெல்லாம் தாண்டி வெளியே போகுது போல. என்ன தோட்டத்தை தாண்டி ஒரு தேசமே அப்படியே வந்து சுற்றி ஓடிட்டு இருக்கு. ரைட்டு, அங்கெல்லாம் மனுஷன் பிறக்கணும், இந்த ஏதேன் தோட்டம் எக்ஸ்டெண்ட் ஆகணும்னு தேவன் திட்டமிட்டு இருந்தார். இந்த படுவாய் இப்போ இந்த வேலையை பார்த்து எல்லாத்தையும் குழப்பி விட்டு போயிட்டான் போல. அதான் ஆதாம் ஏவாள் சைனீஸாக இருந்தா நம்ம இந்நேரம் ஏதேன் தோட்டத்துலாம் இருந்திருப்போம். அது எப்படி சார் அப்படி தெளிவாக சொல்கிறீங்க? ஆமாம், அவன் வந்து பழத்தை தின்றுருக்க மாட்டான், பாம்பை தின்றுருப்பான். டக்குன்னு தின்னுட்டு நீ இந்த பழத்தை புசிக்கும் போது எந்த பழத்தை கட்ட அந்த பழம் அப்படி இப்படி ஆவிலா தேசம் சுற்றி ஓடுமா? வாசிங்க சீக்கிரம். அந்த தேசத்தின் பொன் நல்லது, அவ்விடத்திலே பிதாலாகும் கோமைதக கல்லும் உண்டு. இல்லை, அதுக்கு முந்தின வருஷம் சரியா வாசிக்கல நீங்க. ஆவிலா தேசம் சுற்றி முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். ஆவிலா தேசம் சுற்றி ஓடும். அடுத்த வரையும் நீ வாசிக்கல. அவ்விடத்திலே பொன் விளையும். கை தட்டுங்க, முக்கியமான வார்த்தைல. அந்த பொன் நல்லது, அப்புறம் பொன் விளையும். அப்ப நதி பாஞ்சா சொல்லுங்க, கையை தட்டு, அவ்வளவுதான் மேட்ரு. நதி பாஞ்சா எத்தனை சவரன் இப்ப விளைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. ஆமா, ரீமானா சாந்துனாமானா தியாங்கோ எத்தனை பவுன் இப்ப எனக்கு வந்திருக்குன்னு தெரியல. ஆமா, நேத்து நதி தான் பேசினேன், நேத்தே வந்துருச்சே பொண்ணு. என்னங்கன்றே அனாயிட்டிங்க்கு ஜனங்கள் கோல்டு ஆஃபரிங் கொடுக்குறான்னு என்ன அர்த்தம்? பொண்ணு விளையுது சார், கை தட்டுங்க. ஆமே, நான் உடனே போய் பொண்ணுக்கும் நதிக்கு என்ன சம்பந்தம்னு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அரை மணி நேரம் தான் இருந்துச்சு, கூகுளில் போய் பார்த்தேன். இந்த நதியோட ஓரத்தில் தான் அந்த நதி தான் என்ன செய்தான், எல்லா நதியிலையுமே பொண்ணு கரைஞ்சிருக்கான் இருக்கான், எல்லா தண்ணியிலுமே தங்கம் இருக்குன்றாங்க. அதனுடைய டைல்யூட்டட் கான்சன்ட்ரேஷன் சொல்கிறாங்க. அதனுடைய அளவு வந்து வேற இதில் இருக்கும். சில இதில் வந்து அது அதிகமாக இருக்குமா. இந்த ஆவிலா இந்த பைசோன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து அப்படியே சைடில் ஃபுல்லாக மண்ணுக்கு பதிலாக அப்படியே பொண்ணாக இருக்குது. காப்பா 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 காப்பா. அதனால தான் ஒருத்தர் சொல்கிறான் வந்து தேவன் வந்து அந்த டஸ்ட்டில் இருந்து தான் அந்த மண்ணில் இருந்து எடுத்தாராம். அந்த மண் என்ன மண்? பொண்ணு விளையிற பூமி.
அப்போ மனுஷனை படைக்கும்போது மண்ணுன்னு தான் பைபிள் சொல்லுது. களிமண் பெந்தேகோஸ்தேக்காரன் சொன்னான். நம்ம மைண்டில் எல்லாம் களிமண் இருக்கு. இல்லை மைண்டில் களிமண் இருக்குன்னு சொல்லலை. நம்ம மைண்டில் எல்லாம் மனுஷனை செஞ்ச மண்ணு களிமண் இருக்கு. ஆமாம், களிமண்ணா இருக்கிறதுனால அதை களிமண் நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஆனால் பைபிளில் களிமண் இருக்கா? இல்லை, தெரியல எனக்கு. இருக்கிற சொல்லி பார்க்குற பார்த்தா திரும்ப ஒருத்தர் பைபிள் ஆசிரியர்கள் களிமண் இல்லை, மண்ணுன்னு தான் இருக்கு. இவன் களிமண்ணால இவன், அதாவது கந்தனுக்கு புத்தி எப்படித்தானன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அவன் வந்து சாப்பாடு இதுக்கு கல்யாணத்துக்கு போனால் சாப்பாடு எங்கடாந்துன்ற மாதிரி இவன் புத்தி களிமண்ணால களிமண்ணில் இருந்து ஒன்னே செய்தார். உன்னை பாட்டு எழுதிட்டான். அதே மாதிரி வந்து என்னது நிறைய வந்து களிமண் எழுதிட்டாங்க. குயவன் களிமண் அது வேற, ஆதாம செஞ்ச களிமண் கிடையாது. களிமண்ணை நனைஞ்சு கரைஞ்சி போயிருப்பேன் சார். அவர் மண்ணிலேருந்து செஞ்சார். அந்த மண்ணை தான் களியம் அந்த அதை மோல்டிங்க்கு மாத்துறாரு. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா சில வியாக்கியானர்கள், அந்த மண் வந்து கோல்டு, மனுஷன் அவர் படைக்கும் போது கோல்டுலேருந்து தான் படைச்சாரு, அந்த கோல்டு டஸ்ட்லேருந்து தான் அப்படின்றாங்க. மேட் ஆஃப் கோல்ட் டஸ்ட். மணவாட்டி தன் ஆபரணத்தை மறப்பாளோ அப்படின்னா அது நடக்காதுன்னு அர்த்தம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாழகனை மறப்பாளோ, அவன் மறக்க மாட்டான்னு அர்த்தம். அவர் அதை சொல்றாரு. அவளே மறந்தா நான் மறக்க மாட்டேன்டா. இல்லை, அவளே மறக்க மாட்டாங்க சார், தெரியுதுல்ல, அப்போ நான் அவனை மறக்க மாட்டேன். அப்போ மணவாட்டி தன் ஆபரணத்தை மறப்பாளோ, மறக்க மாட்டா. அப்போ பெண்கள் வந்து ஆபரணத்தை மறக்க மாட்டாங்க. அது அவருக்கு நல்லா தெரியும். உங்களுக்குள்ள ஒரு ஆசை இருந்தா அந்த ஆசைக்கு காரணம் யாரு? டிஎன்ஏன்றாங்க. சரி, டிஎன்ஏக்கு காரணம் யாரு? எங்கிட்டு நீ சுத்தினாலும் அவர் தான் பொறுப்பு. அப்போ எனக்குள்ள அவர் வந்து ஒரு ஆசையை ஏற்படுத்துறாருன்னா அதை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். இப்போ ஆசை தப்பு இல்லை, ஆசை தப்பு இல்லை. தங்க நீங்கள் போடுறது தப்பே இல்லை. ஆனால் நைட்டு 12 மணிக்கு மேலே போய் தங்க மேல் சொல்லி உடைச்சி கடவானோன்னு நினச்சா தப்பு. நகையை தப்புன்னு அவர் சொல்லலை, நகையை நீ எடுக்கிற முறையை தான் ரைட்டாக தப்பான்னு பேசுகிறார். எதுவுமே தப்பு இல்லை. நகை தப்பு இல்லை, என்ன சாப்பாடு தப்பு இல்லை, செக்ஸு தப்பு இல்லை, வேற என்ன தப்பு இல்லை சொல்லுங்கள். நீ எதாவது தப்புன்னு சொல்லுங்கள், நான் அதெல்லாம் இல்லைன்றேன். நீங்கள் சொல்கிற எதுவுமே தப்பு இல்லை, சரியான விதத்தில் செய்யப்படும் போது. சுத்தம் உள்ளவர்களுக்கு சுத்தமாக இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அப்ப எதையுமே முறைப்படி செய்தால் அது தவறே இல்லை. இப்ப வீட்டில் போய் பானையை திறந்து சோறு எடுத்து போட்டு சாப்பிட்டா தப்பா ரைட்டா? இல்லை உங்க வீட்டுக்குள்ள அப்ப தப்புன்றாரு. இங்கேண்டா வர அவன் எடுத்துக்கிறது இருக்கு. மூளையோட ரைட் லெஃப்ட்னு பிரிக்கிறாங்க. லெஃப்ட் தான் வேலை பார்க்குமா, ரைட் சைடு வேலையை பார்க்காதான். ரைட் சைடு வேலை பார்க்குறவனுக்கு தான் கிரியேட்டிவாக யோசிப்பாங்களாம், கிரியேட்டிவாக யோசிப்பாங்களாம். அதுதான் அந்த ரைட் சைடு மூளை வேலை. ஆவியானவர் வரும்போது இந்த ரைட் சைடு மூளை வேலை பார்க்கும். கைத்தட்டு வந்து இருக்கு திங்கட திங்கட திங்காரோ. அப்போ நான் இப்படி சொல்லலை, தேவன் சுத்த கிருபை உனக்கு கர்த்தர் சொல்ல நல்லா பாரு. சுத்த கிருபைனா இருக்கு, கிருபைன்னு தானே இருக்குது, அதானே சுத்த கிருபை. வலது பக்கம் மூலையே வேலை பார்க்காம இவன் சொல்லி கொடுத்ததே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறது. அதான் ஒருத்தர் சொன்னார், 6 9 மாற்றுறது எப்படி? கோடு மட்டும்தான் போடணும், ஒரு கோடு தான் போடணும். ஒரு கோடு போட்டு 6 9 மாற்றணும் எப்படி அப்படின்னு கேட்குறாரு. எப்படி போடுவீங்க? ஒரு கோடு தான் போடணும், 6 9 மாற்ற முடியுமா? 6 9 மாற்றணும். ஒரு கோடு போடணும், எதையும் அழிக்கக்கூடாது. ஒரு கோடு போடணும் எப்படி? அதை மாற்றவே கூடாதுயா, அதை தொடவே கூடாது. ஒரு கோடு மட்டும் போட்டுக்கலாம், அதை தொடவே கூடாதுன்னு இருக்கேன். தலைகளன்றீங்க, உங்களை தலைகளை கட்டி தொக்கப்படும். SIX 6 எப்படி வேணாலும் எழுதலாம். நீங்கள் நம்பரை நினச்சது உங்கள் தப்பு. 6ன்னு ஒன்று நீங்கள் நம்பரை நினச்சிங்களே, அப்போவே வலது பக்கம் மூலையில் இருக்கீங்க, இடது பக்கம் மூலையில் இருக்கீங்க. வலது பக்கம் மூலை வேலை பார்த்தா 6ன்றது நம்பராகவும் போடலாம், ரோமன் லெட்டராகவும் போடலாம். ரோமன் லெட்டர் என்ன? 1 போட்டு ஒரு X போடுவாங்க, முன்னாடி ஒரு S போடு. இல்லை கோடு தானே போட சொன்னீங்க. ஆமாம், நேர்கோடுன்னு நான் சொல்லவே இல்லையே. கையை தட்ட மாட்டீங்க, ஏன்னா இப்போ தோத்துட்டீங்களே, அதனால் தட்ட மாட்டீங்க. அடுத்த ஜெயிச்சாலும் கை தட்டு. 1 X இருக்குல்ல சார், அதான 9 ரோமன் லெட்ரு. முன்னாடி ஒரு S போட்டிங்கன்னா 6, SIX 6. நீ 9 6 மாற்றுறது, சாரி 9 6 மாற்றுறது, 9 6 மாற்றுறது, 6 9 மாற்றுறது, 9 6 மாற்றுறது, 9 6 மாற்றுறது, 6 9 மாற்றுறது, 9 6 மாற்றுறது. 9 வந்து 6 மாற்றுறதுக்கு ஒரே ஒரு கோடு போடணும்னா முன்னாடி ஒரு S போட்டேன்,
9 ரோமன் லெட்டரை போட்டு 9 போட்டு முன்னாடி எஸ்ஸை போட்டு 6ன்னு போட்டேன். இப்போ அடுத்த கேள்வி நீங்கள் என்ன கேட்குறீங்க? கோடு தானே போடணும் நீங்கள். ஆமாம், கோடில் வளைஞ்சு போட்டாலும் கோடு, நேராக போட நேர்கோடுனா தான் நேராகப்பட்ட கோடு. இப்போ பல விஷயங்களை சொல்லாமலே நம்ம நினச்சிக்கிறோம். அப்படித்தான் பைபிளில் கூட நம்ம மைண்டுக்கு ஏற்ற மாதிரி தேவன் சொல்லாமலே நினச்சிக்கிறோம். களிமண் வந்து அப்புறமேட்டு என்னது வேற என்னமோ சொல்லுவாங்க சார், நிறைய கூழாங்கல் என்னமோ வரும், நிறைய விஷயம் அந்த மாதிரி. ஓகே, லெட்ஸ் கம் டு த கன்க்ளூஷன் ஆஃப் த மெசேஜ். ஸோ இந்த 6 பாயிர இடத்துல பொன் விளையும். எல்லாம் சொல்லுங்கள். நான் ஒன்றே ஒன்று சொல்லவா? ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் அவரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஆவியானவர் வந்து மனது மறுரூபமாகும் போது இந்த ஆவியானவர் மகிமையின் மேல் மகிமை உங்களுக்கு கொடுப்பாராம். இப்போ உங்கள் மனசு ஒன்று புரிஞ்சுக்கணும், என்னென்னா ஆவியானவர் இருக்கிற இடத்துல பொண்ணு விளையும். ஆமாம், ஆவியானவர் இருந்தால் பொண்ணு விளையும். எல்லாம் சொல்லுங்கள். ஆவியானவருக்கும் செழிப்புக்கும் தொடர்பு இருக்குது. நமக்கு தெரிஞ்சு நிறைய அந்நிய பாஷையில் நிரம்பின சபையெல்லாம் ரொம்ப குடிசை வீட்டில் தான் இருக்குது. ஆனால் உண்மை என்னென்னா, அந்த மனது மறுரூபம் ஆகாதனால, அந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுனால, ஆவியானவர்ன்றது ஏற்கனவே இருக்கிற பாயை கிழிக்கிறதுக்கு தான் இவன் யோசிச்சிருக்கிறான். அதாவது ஆவியில் நிறைஞ்சு கிழிக்கிறது. இவனுக்கு தெரிஞ்ச ஆவியானவனை உருள்வதற்கும் தட்டி விடுவதற்கும், பின்னாடி இருக்கிற ஆள் விழுந்து அவன் ஏற்கனவே காலில் அடிபட்டு வந்திருக்கான் அவன் மேலே விழுகிறதற்கும், இதற்கு மட்டுமே ஆவியானவர் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தார். மனது மறுரூபமாக வேண்டும். அந்த நதி பாயும் இடத்தில் பொன் விளையும். கை தட்டுங்க. உங்கள் வாழ்க்கையில் பொன் விளையட்டும். டோக்கன் மிராக்கிள் சத்திரம் இருக்கணும். கை தட்டுங்க. டோக்கன் மிராக்கிள் சாமி, இந்த வாரமே நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பொண்ணு கிஃப்டாக வரட்டும். ஏசி நாமத்தில் கோல்டு கிஃப்ட். நதி பாயிற இடத்துல பொண்ணு விளையுமாப்பா, பொன் விளையுமாப்பா. ஆமேன், 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 ஆமேன். விளையுமா? அதான் சொல்லுது, என் தாசனாகிய என் பேர் என்ன? கோரேசை நான் அபிஷேகம் பண்ணினேன். ஆமேன், கோரேஸ் அபிஷேகம் பண்ணேன். அவனுக்கு முன்பாக வெண்கல கதவுகள் உடையும். அபிஷேகம், அனாயிட்டிங். இருப்பு தாழ்பால் முறியும். ஃபேமஸான சொன்னாங்கன்னு முறியும். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படங்கள் இருக்கிற புதையல்களையும் நான் என்ன செய்வேன்? உனக்கு தருவேன். இது எல்லாம் அவன் மேலே இருக்க அனாயிட்டிங் செய்வாராம். நான் சொல்கிறேன் சார், உண்மைக்கு ஆவியானோட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆவியில் நிரம்புறப்பெல்லாம் வெண்கல கதவு உடையும். நீங்கள் ஏழையாக இருக்க வாய்ப்பே இல்லை சார். சார், நதியோரத்தில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் எலும்புந்தோலுமா இருக்க வாய்ப்பே இல்லை சார். ஏன்னா நாகரிகங்களே நதி ஓரத்துலேருந்து சார் வந்துச்சு. உங்களுக்குள்ள ஒரு நதியே இருக்குது சார், நதிகளே பாயுது சார். நீங்கள் எப்படி சார் செழிப்பு இல்லாமல் இருக்க முடியும்? நீங்கள் டிலே பண்ண இப்போ எனக்கு டிலே ஆகிட்டு இருக்கு சார். என் பில்டிங் ஃபண்ட் எல்லாத்துக்குமே டிலே ஆகிட்டு இருக்கு. ஏசு நாமத்தை சீக்கிரத்தில் நான் உங்களுக்குள்ள ப்ராஸ்பரிட்டி நான் ரிலீஸ் பண்ணுறேன். கம் ஆன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், கம் ஆன், என்ஜாய் த ஸ்ட்ரீம், ஹோலி ஸ்பிரிட் ஸ்ட்ரீம். ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய நதியை என்ஜாய் பண்ணுங்க. வெண்கல கதெல்லாம் இருப்பு தப்ப முடியும். அந்த காலத்தில் பொக்கிஷன் ஒளிப்படைக்கிற புதையலையும் கொடக்க நான் தருவேன். அது அதுரி பிரபலபோஷம் துணிமன மதியங்கன மனமதுரி மினிமின மனமதுர மனமதுரமனமஷம் துரி வெளி வெளி எவன் இங்கே இருங்க. எப்போவுமே ஒரு புது சத்தியத்துக்கு போனவங்களை கேள்வி பண்ணுவாங்க. 4 பேர் கேள்வி பண்ணும்போது ஒழுக்க சிலை மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்களும் நல்ல பேர் எடுக்கணும், அதனால் வந்து நான் ஆவியானவரை பணத்தோட கம்பேர் பண்ண மாட்டேன்னா, அவன் ஒரு திருவோடு போயிட்டுருக்கான். அவனோட சேர்ந்து நாமும் திருவோடு போகணும். ஒரு முடிவை நீ எடுத்தாகணும். ஆமாம், இந்த திருவோடோடு சேர்ந்து நானும் திருவோடு போகிறதா இல்லை தண்ணி திராட்சரசம் மாற என்னடா உனக்கு என்னடா அப்போ வலிக்குது? இன்னைக்கு தண்ணி திராட்சரசம் மாற நீ நம்பலைனா பைபிளில் இருக்கிறத நீ நம்பலன்னு அர்த்தம். அகராதி பைபிள் எல்லாம் தண்ணி திராட்சரசம் மாறுச்சுன்னா மாறாட்டினா கூட நான் மாறும் நான் நம்புவேன். ஏன்னா பைபிளை நம்புறேன், நான் நம்புவேன். பைக்கெட்டுக்குள்ளே பணம் வந்துச்சுன்னா நான் நம்புவேன். ஏன் இது கூட தேவனால் செய்ய முடியாதா? என் வாழ்க்கையில் 2 முறை செஞ்சுருக்கிறாரு. ஆமாம், அப்படியே நான் வந்து அப்போல்லாம் இப்போ கூட வந்து கொஞ்சம் வந்து ஃபினான்ஷியலில் வந்து ஒரு ப்ராஸ்பரிட்டி லெவலுக்குள்ளே வந்து ப்ராஸ்பராக வந்துக்கிட்டு இருக்கணும். அப்போல்லாம் வந்து கிடையாது. ஒரு இடத்துல ஒரு 100 ரூபா வச்சுட்டேன்னா 2 மணிக்கு எழுப்பி கேட்டாலும் எனக்கு தருவேன். அந்த இடத்துல 100 ரூபா இருக்குன்னு அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படியே திறக்கிறேன். 1000 ரூபா நோட்டு, அப்போலாம் 2000 நோட்டு, 1000 ரூபா நோட்டு, 15 நோட்டு அப்படியே உள்ளே இருக்குது. அப்படியே மிரண்டிருக்கிறேன், கூட இருக்கிறேன், மிரண்டிருக்கிறான். இதே மாதிரி இன்னொரு தடவை 2 முறையும் 1000 ரூபா நோட்டு தான் கொடுத்துருக்காரு. ஏன்னா அப்போ அதிகபட்சம் 1000 ரூபா நோட்டு தான். அப்படியே அடுக்கி வச்சுருந்தார் கர்த்தர். எனக்கு என் நோட்டுக்குள்ளேருந்து என் பைபிளுக்குள்ளேருந்து எடுத்துருக்கிறேன். என் கூட இருந்து பார்த்தா இன்றைக்கி உயிரோடு இருக்கேன், சாகலை. இப்போ கூட கூப்பிட்டு போய் அவனை முகத்தில் தண்ணியை தெளிச்சு போட்டுன்னா அவன் தெளிஞ்சிட்டான்னு சொல்லிடுவான் கரெக்டாக. ஆமாம், கொஞ்சம் இதில் இருக்கிறேன். அவனை கூப்பிட்டு கிறிஸ்துவுக்குள்ளே கூப்பிட்டு வரணும். அவனை
அப்போ என்னன்னா தண்ணி தான், அங்கேயும் தேவை தண்ணி தான். ஆவியானவர் தான் தெளிவு உண்டாக்குறாரு. தெளிச்சவொடனே தெளிஞ்சிருக்கான் அவன் இதாய் கிறிஸ்து. அதாவது எல்லையை விட்டு வெளியே போனாலும் இப்போ இருக்காப்புல வந்துடுவாப்புல சீக்கிரத்தில். ஆமே. இப்போ என்னென்னா அந்த மிரக்கல், ஃபினான்ஷியல் மிரக்கலை பார்த்துவே இருக்கிறாங்க, நடக்கும். நான் சொல்கிறேன், ஆவியானவர் பணத்தோடு தொடர்புடையவர், ஆவியானவர் செழிப்போடு தொடர்புடையவர். அவர் பாஞ்சாருன்னா ஐஸ்வர்யம் இருக்குது. 1/2 மணி நேரம் நீ அந்நிய பாஷையில் பேசுனா ஏகப்பட்ட நதியோட ஏகப்பட்ட செயல்கள் உனக்குள்ள நடந்திருக்குன்னு அர்த்தம். விசுவாசத்தோடு ஆமேன், கரங்களை தட்டி ஆமேன். சிலுவையில் முடித்ததெல்லாம் தேவன் நதியில் வச்சு தான் கொடுக்குறாரு. ஆமாம் ஆமாம், ஓடுகிற தண்ணியில் ஆமாம் உரசி விட்டேன் சந்தனத்தை, சேர்ந்துச்சா சேரலையான்றாரு. ஆமாம் இல்லையா? பிதா குமாரன் தன் சிலுவையில் சம்பாதித்த ஆசீர்வாதத்தெல்லாம் இந்த நதியில் தான் வைப்பார், லெட்டர் வர்ற மாதிரி. ஆமாம், லெட்டர் அப்படியே நதியில் விட்டோன்னா நீ இந்த நதியில் அப்படியே வாங்கிக்க கையை தட்டு ஓடுகிற அப்படியே தொடங்கிறாருப்பா. சேர்ந்துச்சா சேரலையா? நிறைய பேருக்கு சேரல, எங்களுக்கெல்லாம் சேருது. அப்படியா ராசா அப்படின்றீங்களா? என்ன சொல்றீங்க? சேர்ந்துச்சா பாட்டிமா? சேர்ந்துச்சா சேரல? என்ன படம் என்ன அச்சம் என்னது? அச்சம் இல்லையா? சொல்லியா 3 ஜென்ரேஷனுக்கான படத்தை பார்த்து வச்சிருக்கீங்களே சார். அப்படியே அந்த இதில் என்ன செய்வாங்க, நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நதியில் அப்படியே லெட்டரை விடுவாங்க, அது ஃபுல்லாக இங்கிட்டு வந்து சேர்ற மாதிரி. இந்த நதியில் தான் ஆசீர்வாதத்தை வச்சு விட்றாரு உங்களுக்கு ஐஸ்வர்யம். அது அப்படியே அள்ளிட்டு வரும். அந்த நமரமரபரபரவர் போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம். சிலுவையிலேருந்து அடிச்சுட்டு வருது எல்லாத்தையும். கையை தட்டுக்கும் போது அவருக்கு ஆமென். நதி என்ன செய்யும்? ஒரு ஊருக்குள்ள வந்து வெள்ளம் வந்துருச்சு சார், என்ன செய்யும்? அங்கிட்டு இருக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு வரும், அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் அடிச்சு. இட் இஸ் நாட் சேஞ்ச்டு லைஃப், இட் இஸ் எக்ஸ்சேஞ்ச்டு லைஃப். சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் ஒரே ஒரு தடவை செல்லும் இடமெல்லாம் ஜாங்கிரி 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 ஜாங்கிரி. ராகிர ராகிர ராக் 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 ராகிர ராகிர ராக் 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 ராகிர ராகிர ராக் 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 ராகிர பற்றாத ஜீவ நதியாக. வெளிப்படுத்தல் 22:2 சீக்கிரம் வாசிங்க. 2:3 மட்டும் வாசிட்டு அப்படியே முடிச்சு. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. விதமான எல்லாம் சொல்லுங்க, அதாவது வெரைட்டிஸ் எல்லாம் சொல்லுங்க, வெரைட்டிஸ் ஆஃப் பிளெஸிங் எல்லாம் சொல்லுங்க. வா 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 வா. இவனால் அதை அங்கீகரிக்க முடியல. ஆவியானவர் வந்துட்டார்னா அவருடைய ஊழியங்கள் வித்தியாசமா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். 9 வரம்லாம் கிடையாது, 9 வரத்துக்குள்ள 9 மில்லியன் வரங்கள் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு வரத்திலே சுகமாக்கும் த கிஃப்ட்ஸ், கிஃப்ட் ஆஃப் ஹீலிங்ஸ்னு வருது. கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹீலிங், அதாவது ஹீலிங்ன்ற விஷயத்தில் வந்து ப்ளூரல் வருதான். இப்போ நீங்கள் ஞானத்தை உணர்த்தும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனமே ஒவ்வொன்றும் பல மில்லியன் ஸ்டைலில் வேலை பார்க்கும். ஹேகின் சொல்கிறாரு, ஹீலிங்லே ஒருத்தனுடைய ஜபத்தில் காது மட்டுமே நிறையா சுகமாகுமா. சில ஊழியக்காரன் ஜெபம் பண்ணும்போது வந்து ஐ சைட்டு நல்லா சுகமாகுமா. என்ன ஆண்டவரேன்னு ஒரு தடவை கேட்டாராம், ஏன் இவர் கூட்டத்தில் மட்டும் கண்ணு நிறையா தெரியுது, ஆனால் மற்றது நடக்குது, கண்ணு தான் நிறையா தெரியுது மெஜாரிட்டின்னா. கர்த்தர் சொன்ன அவன் ஐ ஸ்பெஷலிஸ்ட்டுப்பா, அப்படி வச்சிருக்காராம் அவர். கை தட்டுங்களேன். நம்மலாம் கைனகாலஜிஸ்ட்டு அது என்னது, பீடியாட்ரிஷன். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து குழந்தை பிறப்புக்கு வந்து சிறப்பு நிபுணர்கள். ஆமாம், இந்த சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா இயேசு நாமத்தில் ஆமாம் அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கும். செய்தியை கேட்கும்போது மற்றது நடக்கும். இதில் உண்மையாக இருக்க ஒவ்வொன்றா ஆப்ரேட் ஆகும். அப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், தேவனும் பலவிதமாக வேலை செய்கிறார். அப்போ புதுசாக செய்யும்போது நம்மளால் அதை இவங்களால ஏற்றுக்க முடியல. இந்த வலது பக்கம் மூலம் மட்டும் வேலை பார்க்குறவங்க இவங்க 9 6 மாற்ற முடியாது. என் அன்புக்குரியவர்களே, ஆவியானவர் வரும்போது வித்தியாசமானது நடக்கும். ரூபாய் உள்ள வைக்கலாம், ரூபா இருக்கலாம். நீங்கள் பயப்படாதீங்க. அற்புதத்தை பார்த்தா பயப்படுறாங்க சார் இவங்க, அதுதான் மேட்ரு. இயேசு சொன்னார், பயப்படாதிருங்கள், நான் தான். தண்ணிக்கு மேலே நடக்கிற பார்த்தோன்னா ஆவேசம்ன்றான். அவன் என்ன சொல்கிறான், பிசாசுன்றான். அப்போ அவனுடைய நம்பிக்கை என்னன்னா, பிசாசு நடப்பான், ஆனால் பாவம் இயேசு நேரம் நடக்க முடியாதுட்டான். அவர் என்ன சொல்கிறாரு, பிசாசே நடப்பான்னா நான் நடப்பேன்.
சார் இதெல்லாம் மந்திரவாதி வேலையான்றாய். மந்திரவாதி வேலையாக இருக்கட்டும், மந்திரவாதியே செய்வான்னா அதை விட அதிகமாக நான் செய்ய முடியும், அதிகமாக செய்ய முடியும்.